இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நான் வேக வச்ச முட்டை எடுத்துக்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகும் வரமிளகாயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தண்ணி பாத்திரத்துக்கு மாற்று. அதே எண்ணெயில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதையும் ஆற வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் திரும்ப எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு பிரியாணியில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதில் ஒரு வெங்காயம் வதக்கிறதுக்கு சேர்த்தா இன்னொரு வெங்காயம் இதில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்து அதை சேர்த்துட்டுக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து கீறி வச்சுருக்கேன் கத்தி வச்சு அதை சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் முட்டைக்குள்ளே அந்த கிரேவியோட ஸ்பைசஸ்லாம் ஏறும். அதில் வந்து 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூணா நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.